இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய கல் மண்டபம் பார்த்தீங்கன்னா மிக ஒரு அதிசயமான கல் மண்டபம் தாங்க. இந்த கல் மண்டபம் எங்கே இருக்குன்னு பார்த்தா நம்ம வந்து செஞ்சி வட்டத்தில் இருக்கக்கூடிய சிட்டாம்பட்டி கிராமத்தில் தாங்க இருக்குது. இந்த கல் மண்டபம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து கன்னிமாமுடைய மலைக்கு கீழே தாங்க இந்த கல் மண்டபம் இருக்குது. இந்த கல் மண்டபம் பார்த்தீங்கன்னா மிக ஒரு பாதுகாப்பான நிலையிலும் மிக ஒரு கம்பீரமான முறையிலும் இங்கே இருக்குங்க. இப்போ இந்த மண்டபம் தான் பார்க்க போகிறோம். இந்த மண்டபம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து இங்கே இறக்கக்கூடிய பெரும்பாலும் பக்தர்கள் வணங்கக்கூடியதாகவே இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் எல்லாமே சொல்லுதுங்க. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கல்வெட்டிலும் பார்த்தீங்கன்னா வந்து ஆஞ்சனுடைய சிலைகளும் பெருமாளுடைய சங்கு சக்கரங்களும் அவருடைய திருநாமங்களை தான் வரைஞ்சி வச்சுருக்காங்க. அதை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கல்மண்டபம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து திருமலை திருப்பதிக்கு நடந்து போகக்கூடிய பக்தர்கள் அனைவரும் வந்து இங்கே தங்கிட்டு போகிறதுக்காக இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. இந்த மண்டபம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 16ஆம் நூற்றாண்டு சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு மண்டபம் தாங்க. இந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மண்டபத்தில் ஒரு 16 தூண்கள் இருக்குங்க. இந்த 16 தூண்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தூண்களிலும் வந்து நம்ம வைணவர்கள் அதாவது விஷ்ணுவை வணங்கக்கூடிய தெய்வங்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெய்வத்தினுடைய புகைப்படங்கள் வந்து இங்கே வந்து மிகவும் தத்ரூபமாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கல் தூண்களுக்கும் ஒவ்வொரு அதிசயங்களும் ஒவ்வொரு வரலாறு சூழல்கள் இருக்குது. இந்த வரலாறு சூழல்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மிக வந்து அழிஞ்சிட்டு போயிட்டு இருக்குது. இது வந்து யாருமே பாதுகாப்பு பண்ணுறது கிடையாது. இப்போ நம்ம எல்லாமே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா புதிய விதமான கோயில்களை புனரமைக்கிறதும் அதை வந்து பாதுகாக்க தான் இருக்கும். இது மாதிரி பழைய கால சிற்பங்களையும் பழைய கால ஓவியத்தையும் கண்டிப்பாக நம்ம பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்மளுடைய எண்ணம். அதுக்காக இது போல் வீடியோலாம் போட்டிருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரே ஒரு கல்லில் வந்து பல வகையான ஒரு ஓவியங்கள் வந்து இங்கே வரைஞ்சி வச்சுருக்காங்க. இந்த கலை நுட்பமான வேலைகள் வந்து இப்போ யாருமே பெரும்பாலும் செய்யறது கிடையாதுங்க. இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சாமி வைக்கிற ஒரு கருவறை ஒன்று இருக்குது. இந்த கருவறையில் தற்போதைக்கு வந்து இந்த கன்னிமாரம்மனுடைய சிலையை வச்சு வணங்கிட்டு இருக்காங்க. இங்கே இந்த கன்னிமாரம்மன் திருவிழா பார்த்தீங்கன்னா இந்த சுற்றுவர பகுதியிலே வந்து கிட்டத்தட்ட வந்து ஆண்டுக்கு ஒரு முறை இந்த சிட்டாம்பட்டி கிராமத்தில் நடக்குங்க. அந்த அளவில் வந்து மிக ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு திருவிழாவாக இந்த இடத்துல நடைபெறுங்க. அந்த மக்கள் வந்து இப்போ இங்கே வந்து வணங்கிட்டு போகிறதா சொல்லப்படுதுங்க. இப்போ நீங்கள் பாருங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு கல் தூண்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிற்பங்கள் வந்து பெரும்பாலும் வந்து நம்ம அதாவது திருமலை திருப்பதியில் நீங்கள் சுற்றி வந்து மதில் சுவரில் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு சிலையை செஞ்சு அந்த சிலையினுடைய உருவங்கள் எல்லாமே இந்த மண்டபத்தில் வந்து வச்சுருக்காங்க. பெரும்பாலும் வந்து இந்த திருமலை திருப்பதிக்கு செல்றவங்க வந்து இங்கே தங்கிட்டு போகிற ஒரு இடமாக கூட இருக்கலாம். மீண்டும் அடுத்த தகவலோடு வந்து அடுத்த கல் மண்டபத்தில் சந்திப்போங்க. நன்றி, வணக்கம். மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பகுதியில் இருந்தால் கல் மண்டபங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து அதை எடுத்து நம்ம வீடியோவாக போடுவோங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வு தாங்க. நம்ம பண்டைய காலத்தை வந்து